வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இப்போ வந்து ஏலகிரி நேச்சர் பார்க் போக போறோம். அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு vlogல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம உங்க கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. ஏலகிரி நேச்சர் பார்க் பார்த்தீங்கன்னா பொங்கனூர்ல இருக்கு. இது பக்கத்துல தான் பொங்கனூர் லேக் போட் ஹவுஸ் கூட இருக்கு. ஸோ இந்த பார்க்கை முடிச்சுட்டு அடுத்து அங்கே போகலான்னு கூட ஒரு பிளான் இருக்கு. ஸோ அங்கே போனது நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா லிங்க் வந்து நான் கீழே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்க்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். பெரியவங்களுக்கு 15 ரூபா, குழந்தைங்களுக்கு 5 ரூபா. ஸோ ஈவினிங் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ இருக்குது. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா பெரியவங்களுக்கு 25 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா. அது வந்து சாயந்தரம் 7 மணிக்கு தான் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ நடக்குது. ஸோ நாங்கள் வந்து காலையில் வந்தனால அந்த ஃபவுண்டன் ஷோ பார்க்க முடியாது. பார்க் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கில் ஏதோ ஃபோட்டோ ஷூட் கூட போயிட்டு இருந்தது. இங்கே வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நேச்சர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். செடி கொடி மரம், ஒரு வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது, அப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணோம். அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் மாதிரி அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வரலாம். இந்த இடத்துல எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டன் தான். சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட பொண்ணோட யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம சேட்டை. நான் வந்து ஃபவுண்டனை கவர் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் சுற்றி சுற்றி நடந்துட்டு இருந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்கார்ன், ஐஸ்கிரீம் அதெல்லாம் விற்கிற ஸ்நாக் ஷாப்ஸ் இருந்தது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதனால் நல்லா ரிலாக்ஸ்டாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது வந்து பலாமரம். பக்கத்தில் அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புகையில் நடக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்தது. பாருங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இங்கே வந்து ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ கிட்ஸ் 2 பேரும் இங்கே கொஞ்சம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இங்கே வந்து ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். ஃபர்தராக உள்ளே போனால் இன்னொரு ப்ளே ஏரியா இருந்தது. அது பக்கத்தில் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் கூட இருந்தது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்புறமா இங்கே வந்து விளையாடலான்ட்டு இருந்தோம்.
கிட்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வரைக்கும் போய் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்தாங்க. நான் வந்து மேலே ஏறலை, கீழே இருந்தே பார்த்து வாட்டர் ஃபால்ஸ் ரசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்து கிட்ஸ் 2 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ப்ளே ஏரியா விட்டு வர்றதுக்கு 2 பேருக்குமே மனசே இருக்கல. அப்புறம் சரி நம்ம சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தோம். இலையிலலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல்ஸ் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எதுக்கு அதை எழுதி வைக்கிறதுல என்ன கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ நடக்கும் சாயங்காலம் 7 மணிக்கு. ஸோ இதில் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 25 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா. ஸோ இந்த பார்க்கில் எனக்கு பிடிக்காத இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் ஏரியா தான். ஸோ அது வந்து புவர்லி மெயின்டைன்டாக இருந்தது, எல்லாம் பாசி பிடிச்சிருந்தது. ஃபில்டர் மோட்டர் அந்த மாதிரி எதுவுமே இருக்கலை. ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கலை. ஸோ இதை மட்டும் பார்க்கில் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இல்லை அக்வேரியம் வைக்கணும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான செட்டப்பில் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். க்ரீன் ஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பல கலரில் ரோஜா செடிகள் இருந்தது. ஸோ வெளியில் இப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் பார்க்கை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. ரெண்டு பேரும் டார்சன் மாதிரி குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. வெளியில் போகிற வழியில் இந்த லவ் பேர்ட்ஸோட கூண்டு இருந்தது. ஸோ என் பையன் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தான். என் பையனுக்கு பேர்ட்ஸ்லாம் ரொம்ப இஷ்டம். அதுவும் ஃபண்டேரா பார்க் போயிட்டு வந்ததுலேருந்து பேர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.